விண்ணக அரியணையில் அமர்ந்து அகிலாண்டத்தை ஆட்சி செய்யும் ஆண்டவர் இயேசுவின் பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெபிப்போம். இறை பற்றாளராக வாழ்ந்து துன்புறுவோருக்கு என்றும் உமது சமூகத்தில் வெள்ளை அங்கி தரித்து ஆனந்தத்தோடு உம்மோடு வாழ்கின்ற அனுபவத்தை தருகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் உமது அரியணைக்கு முன்பாக இருக்கும் தூயோர் பெரும் பாக்கியங்களை கற்றுக்கொள்ள ஆயத்தப்படுகிறோம். நீர் எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி, ஆமேன். வெள்ளை அங்கிகளை அணிந்திருக்கும் இவர்கள் யார் என்று மூப்பர் யோவானிடம் கேட்கின்றனர். அப்போது யோவான் சொல்கின்றார், ஐயா, அதை நான் அறியேன், அது உமக்குத்தான் தெரியும் என்று கூறிய பொழுது மூப்பர் இவர்களை குறித்து யோவானிடம் விளக்கமளிக்கின்றார். அப்போது அந்த பெரியவர் யோவானுக்கு பதிலாக அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் என்றும் அவர்களுடைய குணாதிசயங்கள் அவர்களுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் எவை என்றும் விவரிக்கின்றார். இப்படி ஒரு வாக்கியமே வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அதனை நான் படிக்கின்றேன். ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் விண்ணகத்தில் வெள்ளை அங்கி தரித்திருக்கும் கடவுளுடைய அடியவர்கள் பெறுகின்ற 3 பாக்கியங்கள் அல்லது உயர்நிலைகள், உயர்வான அனுபவங்களை மூப்பர் யோவானுக்கு விளக்குகின்றார். அவற்றை இந்த 15ஆம் வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கின்றோம். இத்தகைய தூயோர் பெறுகின்ற முதலாவது ஆசீர்வாதம் 15ஆம் வசனத்தின் முதல் பகுதியில் இருக்கின்றது. கடவுளின் அரியணை முன்பு இருக்கின்ற பாக்கியம். 15ஆம் வசனத்தை பாருங்கள். ஆனபடியால் இவர்கள் கடவுளுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து உண்மையாக வாழ்வோர் கடவுளின் பிரசன்னத்திற்குள் நுழைவார்கள் என்று மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் என்று நாம் இங்கே படிக்கின்றோம். 24ஆம் சங்கீதம் 3ஆம் 4ஆம் வசனங்களில் யார் கர்த்தருடைய பர்வதத்தில் இருப்பார், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பார் என்பதற்கு சங்கீதக்காரர் 4 பதில்களை கொடுக்கின்றார். 1, கைகளில் தூய்மை உடையவர். இதனை செயலில் தூய்மை உடையவர் என்றும் கூறலாம். ஊழலற்ற அல்லது கரப்ஷன் இல்லாத, செயலில் உண்மையுடைய நேர்மையுடைய மனிதரை கைகளில் தூய்மையுடையோர் என்று சங்கீதக்காரர் சொல்கின்றார். அடுத்து அவர் சொல்லுகின்ற ஒரு தூய்மை, சிந்தனையில் தூய்மை உடையவர். சங்கீதக்காரரின் மொழிநடையில் இதயத்தில் மாசில்லாதவர் என்று கூறுகின்றார். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் கற்பு நெறி தவறிய பெண் ஒருவரை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என இயேசுநாதரிடத்தில் அந்த காலத்தின் சமய தலைவர்கள் கொண்டு வருகின்றனர். இயேசுவிடம் தங்களுடைய குற்றச்சாட்டை கூறி இந்த பெண்ணை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறிய பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து, உங்களில் பாவமில்லாதவர் இவர் மீது கல்லறியட்டும் என்று சொல்ல, சிந்தனைகளில் பல்வேறு பாவமுடைய அவர்கள் ஒருவர் பின் ஒருவராக சென்றுவிட்டனர். சிந்தனையில் தூய்மை உடையோர் கடவுளுடைய பிரசன்னத்தில் வாழ்வர் என்று சங்கீதக்காரர் சொல்கிறார். சங்கீதக்காரர் சொல்லுகின்ற 3வது தூய்மை வழிபாட்டில் தூய்மை. ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் என்று 24ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் கூறுகின்றார். கடவுளுக்கு மட்டுமே சேவை புரிகின்ற அனுபவம், அதனையே
வழிபாட்டில் தூய்மை என்கின்றோம். கடவுளுக்கும் பாகாலுக்கும் வணங்குதல் அல்ல. கடவுளை வணங்கிவிட்டு வேறு சிந்தனைகள், மாயையான வணக்கங்கள் இங்கே தவறு என்று சுட்டிக்காட்டப்படுகின்றது. மார்க் 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் முழு இருதயத்தோடும் உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் கடவுளை மட்டும் வணங்குதல் பிரதான கற்பனை என்று ஆண்டவர் கூறுகின்றார். சங்கீதக்காரர் சொல்கின்ற 4வது தூய்மை வார்த்தையில் தூய்மை. கபடாய் ஆணையிடாமல் இருப்பவர். நம்மில் பலர் ஆணையிடுவதில்லை. ஆனால் நாம் இட்ட ஆணைகளை அடிக்கடி மீறுகின்றோம். திருமணத்தின் போது கொடுத்த ஆணை, திருமுழுக்கின் போது நாம் செய்த ஆணை, திருவிருந்தின் போது, திடப்படுத்தலின் போது, வருடம் தோறும் துவக்கத்தில், மாதம் தோறும் துவக்கத்தில் நாம் செய்கின்ற ஆணைகளை மீறுகின்றோம். இது கபடாக ஆணையிடுதல், வார்த்தையில் தூய்மையற்ற செயல். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பரலோகத்தில் அரியணை முன்பு தேவதூதர்கள், மூப்பர், உயிரினங்கள் இவை அனைத்தோடும் தூய்மையாக வாழ்வோர் நமக்கு வைக்கப்பட்டுள்ள ஆசீர்வாதத்தை பெறுவர் என்பதை இந்த காட்சி நமக்கு சொல்லுகின்றது. யோவான் இந்த காட்சியை பெற்று அதை நமக்கு சொல்லுகின்றார். இதனை அனுபவிக்கும் பொறுப்பு நமது கரத்தில் இருக்கின்றது. இறைவனுக்கு ஏற்புடையவராக வாழ்கின்ற பொழுது அரியணை முன்பு கடவுளை எப்போதும் போற்றுகின்ற பாக்கியத்தை நாம் பெறுகின்றோம். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள 2வது ஆசீர்வாதம் ஆலயத்தில் இரவும் பகலும் சேவித்தல் என்னும் ஆசீர்வாதம். 15ஆம் வசனத்தின் 2வது பகுதியை பாருங்கள். இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். இரவும் பகலும் கடவுளை சேவிப்பது லேவியர்கள் மற்றும் ஆசாரியர்கள் பணியின் ஒரு பகுதியாக இருந்தது என 1 நாளாகமம் 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் நாம் காணலாம். எல்லோரும் பழையற்பாட்டில் கடவுளை சேவிக்க இயலாது. ஆசாரியர்கள் அல்லது லேவி கோத்திரத்தை சார்ந்த ஒரு சிலர் மட்டுமே கடவுளை சேவிக்க இயலும். ஆனால் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் குறிப்பிடப்படும் மக்கள் ஒவ்வொரு இனம், கோத்திரம், மொழி மற்றும் மக்கள் இனங்களை சார்ந்தவர்கள் என்று வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. பூமியில் உள்ள எருசலேம் ஆலயத்தில் புற இனத்தவர் அவர்களுக்கென ஒதுக்கப்பட்ட பகுதிக்குள் மட்டுமே செல்ல முடிந்தது. இஸ்ரவேலர் பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட பகுதி வழியாக இஸ்ரவேலருக்குரிய பகுதிக்குள் செல்லலாம் என்கின்ற நிலை இருந்தது. ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அதற்கென ஒதுக்கப்பட்ட ஆசாரியர்களை தவிர எவரும் உட்செல்ல இயலாது. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் யோவான் காணும் காட்சியில் கடவுளின் அரியணை முன்பு அவரது சமூகத்தில் ஒவ்வொரு உண்மையுள்ள ஆன்மாவிற்கும் அவரை சேவிக்கும் ஆசீர்வாதம் வழங்கப்பட்டிருக்கின்றது. கடவுளுடைய ஜனங்கள் அவருடைய பிரசன்னத்தில் தொடர்ச்சியாக அவருக்கு ஆராதனை செய்யும் பாக்கியத்தை பெறுகின்றனர். இங்கு கோவில் அல்லது ஆலயம் என்பது ஒரு கட்டிடத்தை குறிக்காமல் கடவுள் வசிக்கும் இடமான மகா பரிசுத்த ஸ்தலத்தை குறிக்கின்றது. சில புதிய ஏற்பாட்டு அறிஞர்கள் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள காட்சி வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள செய்தியோடு முரண்படுவதாக கூறுகின்றனர். ஆனால் சர்வ வல்லமையுள்ள கடவுளாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியுமே அந்த ஆலயம் என்று யோவான் விளக்கம் தருகின்றார். அதாவது யோவான் காணும் காட்சியில் கடவுள் மற்றும் ஆட்டுக்குட்டியின் பிரசன்னத்தின் காரணமாக புதிய எருசலேம் ஒரு புனித ஆலயமாக இருக்கின்றது. எனவே இங்கே ஆலயம் என்பது கடவுளின் பிரசன்னம் இருக்கும் இடம்,
என்பது தெளிவாக புரிந்து கொள்ள முடிகின்றது. எருசலேம் ஆலயத்தில் பிரதான ஆசாரியன் பாவ நிவிர்த்தி செய்யும் நாளில் கடவுளின் புனித பிரசன்னத்தில் சிறிது நேரம் மட்டுமே அவர் நுழைய முடியும். ஆனால் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் புனிதர்கள் கடவுளின் பிரசன்னத்தில் சில நிமிடங்கள் அல்ல, என்றென்றும் வாழ்ந்து கடவுளுக்கு சேவை செய்கிறார்கள். மேலும் பாவம் நீக்கி சுத்திகரிக்க அவர்கள் காளை அல்லது வெள்ளாட்டின் இரத்தத்தை தெளிப்பதில்லை. ஏனெனில் அவர்கள் பாவமற்றவர்கள். பாவ மன்னிப்புக்காக கடவுளிடம் மன்றாட மாட்டார்கள். அவர்கள் துதித்து அவருக்கு நன்றி செலுத்துவதின் மூலம் தொடர்ந்து அவருக்கு சேவை செய்கிறார்கள். அவர்களுக்கு இரவுக்கும் பகலுக்கும் வேறுபாடு தெரியாது. அங்கு இரவே இருக்காது என வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் யோவான் கூறுகின்றார். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள 3வது ஆசீர்வாதம் அரியணையில் வீற்றிருப்பவரின் குடியிருப்பு. 15ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை பாருங்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார். இந்த காட்சி சிங்காசனத்தில் வீற்றிருப்பவர் தமது மக்களை பாதுகாக்க பயன்படுத்தும் கவிதை நடையின் கூற்று என்பதை நாம் இதை படிக்கின்ற பொழுதே உணரலாம். ஆங்கிலத்தில் இந்த வாக்கியம் இப்படி வருகின்றது: And he who is seated on the throne will spread his tent over them என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது சிம்மாசனத்தில் வீற்றிருப்பவர் அவர்கள் மேல் தம் கூடாரத்தை விரிப்பார் என்று நாம் இதனை மொழிபெயர்க்கலாம். கடவுள் தம்முடைய தனிப்பட்ட பிரசன்னத்தின் மூலம் தம் மக்களுக்கு பாதுகாப்பை வழங்குகிறார் என்கின்ற தெய்வீக வாக்குறுதி இந்த காட்சியில் தரப்படுகின்றது. இங்கே சொல்லப்படும் கடவுளின் வாக்குறுதி பழைய ஏற்பாட்டின் பல இடங்களில் சொல்லப்படுவதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஒரு பறவை தன் குஞ்சுகளின் மேல் வட்டமிடுவது போல கடவுள் தம்முடைய மக்கள் மீது வட்டமிட்டார் என்று சொல்லப்பட்டுள்ளது. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வரை உள்ள வசனங்களிலும் கழுகு தன் கூட்டை கிளறி தன் குஞ்சுகளின் மீது வட்டமிடுவது போல தன் சிறகுகளை விரித்து அவற்றை எடுத்து தன் இறக்கைகளில் சுமந்து கொண்டு கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் என்று சொல்லப்பட்டுள்ளது. வனாந்திர பயணத்தில் பகலில் மேகத்தூணாகவும் இரவில் நெருப்பு தூணாகவும் தம்முடைய மகிமையான பிரசன்னத்தினால் இஸ்ரவேலரை வட்டமிட்டதை அல்லது இஸ்ரவேலரை காத்ததை நாம் அறிந்திருக்கின்றோம். கடவுளுடைய பிரசன்னம் ஆசரிப்பு கூடாரத்தை நிரப்புவதை யாத்ராகமம் 40ஆம் அதிகாரத்திலும் 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வரையுள்ள பகுதிகளிலும் நாம் காணலாம். ஆசாரியர்களும் ஆசாப், ஏமான், ஜெதுத்தூன் ஆகியோரின் பாடகர்களாகிய லேவியர்களும் மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே வந்த பொழுது வெண்ணிற ஆடைகள் அணிந்து கைத்தாளங்கள், இசைக்கருவிகள் மற்றும் வீணைகளுடன் நின்று 120 குருக்கள் எக்காளங்களை முழங்கினர் என்று நாம் இந்த அதிகாரங்களில் படிக்கின்றோம். எக்காளம் ஊதுபவர்களும் பாடகர்களும் ஒரே குரலில் இறைவனை துதிப்பதிலும் நன்றி செலுத்துவதிலும் ஒலித்து கொண்டிருக்கின்ற பொழுது கர்த்தருடைய ஆலயம் மேகத்தால் அல்லது அவரது மகிமையால் நிரப்பப்பட்டது என்று இந்த அதிகாரங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆங்கில மொழிபெயர்ப்பான கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இந்த வாக்கியத்தை 15ஆம் வசனத்தின் இறுதி வாக்கியத்தை He who sits upon the throne shall dwell among them என்று மொழிபெயர்த்திருக்கின்றது. கிரேக்க மொழி பெயர்ப்பின்படி
அல்லது கிரேக்க மொழியின்படி இது சரியான மொழிபெயர்ப்பாகும். ஸ்கனோன் என்ற வார்த்தைக்கு டுவெல், குடியிருத்தல் என்று பொருள். ஸ்கெனே என்ற வினை சொல்லுக்கு டென்ட், கூடாரம் என்று பொருள். இதே ஸ்கனோன் என்னும் வார்த்தையே யோவான் 1:14 அந்த வார்த்தை மாமிசமாகி நமக்குள்ளே வாசமானார் அல்லது குடிகொண்டார் என்று யோவான் பயன்படுத்துகின்றார். ஸ்கனோன் எனில் குடிகொண்டார். அதனுடைய பொருள் த விசிபிள் பிரசன்ஸ் ஆஃப் த க்ளோரி ஆஃப் காட் என்று பொருள். பொதுவாக கடவுளின் பிரசன்னம் ஒளிரும் மேகமாக அல்லது லியூமினஸ் கிளவுட் என்று காட்சியளிப்பதை பழைய ஏற்பாடு அடிக்கடி குறிப்பிடுகின்றது. 10 கட்டளைகள் வழங்கப்படுகையில் இந்த ஒளிரும் மேகம் 6 நாட்கள் மலையை சூழ்ந்திருந்தது என்பதை யாத்ராகமம் 24:16 முதல் 18 வரையுள்ள வசனங்களில் நாம் படிக்கலாம். சாலமோன் கட்டிய எருசலேம் ஆலயம் அர்ப்பணம் செய்யப்படுகின்ற பொழுது கடவுளின் பிரசன்னம் ஒளிரும் மேகமாக சூழ்ந்திருந்ததால் ஆசாரியர்களால் அதற்குள் செல்ல இயலாமல் இருந்தது என்று 2 நாளாகமம் 7:1 முதல் 3 வரையுள்ள வசனங்களில் நாம் படிக்கின்றோம். கடவுள் இருக்கும் இடம் அவருடைய மகிமையால் நிறைந்திருந்தது என்று பழைய ஏற்பாட்டில் கூறப்பட்டு வந்தது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல யூதர்கள் கடவுளை உலகிலிருந்து தொலைவில் இருப்பவராக எண்ணத் தொடங்கினர். கடவுள் உலகில் இருக்கிறார் என்று பேசுவதை கூட தவறானதாக கருதினர். ஏனெனில் கடவுள் மனிதனோடு தங்காத கடவுள், அவர் தூரமாக இருப்பவர் என்ற எண்ணம் அவர்களை ஆட்கொண்டிருந்தது. இதனால் ஸ்கனோன் என்பதை ஷெகினா என்று மாற்றி அழைத்தனர். ஷெகினா என்பது கடவுளுக்கு ஒத்த மகிமை அல்ல, இணையான மகிமை, கடவுளை போன்ற மகிமை என்று நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே பிற்கால யூதர்கள் அல்லது ரபிகள் திருமறையில் ஸ்கனோன் என்று வரும் இடங்களையெல்லாம் ஷெகினா என மாற்றினர். உதாரணமாக 1-2 இடங்களை சுட்டிக்காட்டுகின்றேன். ஆதியாகமம் 18:16 நிச்சயமாக கர்த்தர் இந்த இடத்தில் இருக்கிறார் என்பதை பிற்கால யூத ரபிகள் நிச்சயமாக ஷெகினா இந்த இடத்தில் உள்ளது என மாற்றினர். ஆபகுக் 2:20 கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் என்பதை கடவுள் அவருடைய ஷெகினாவை கோயிலில் வசிக்க செய்வதில் மகிழ்ச்சியடைந்தார் என்று எழுதினர். ஏசாயா 6:5 சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டன என்பதை உலக அரசனின் ஷெகினாவை என் கண்கள் கண்டன என மாற்றினர். மனிதரின் விருப்பங்கள் எதுவாயினும் கடவுளின் விருப்பம் அவர் தம் மக்களோடு குடியிருப்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். உண்மையாக வாழ்ந்து அவருக்கு சான்று பகரும் ஒவ்வொருவரிடமும் அவர் வந்து குடிகொள்கின்றார். அவர் தன்னுடைய பிரசன்னத்தால் நிறைக்கின்றார். அந்த பிரசன்னத்தை, அவருடைய மகிமையை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் இன்று நம்மை அழைக்கின்றார். ஜெபிப்போம். வெள்ளை அங்கி தரித்து அரியணை முன்பு நிற்போர் இரவும் பகலும் உம்மை சேவிப்பர் என்றும் நீர் அவர்களுக்குள் வந்து குடிகொள்கிறீர் என்பதையும் யோவானின் காட்சி மூலமாக எங்களுக்கு கற்றுத்தருகிறபடியினால் ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கின்றோம். இந்த உலகில் உமக்கு ஏற்புடையவர்களாக வாழ்ந்து உம்முடைய உண்மைக்கு சான்று பகர்ந்து உம்மோடு குடியிருந்து நித்தியமாக உமது பிரசன்னத்தில் தங்குகின்ற அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி எங்களுக்கு எப்போதும் உதவி செய்ய வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமென்.